அறிஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி, முருகன் அருள் நாடி வந்திருக்கின்ற உங்களை வணங்கி, இன்றைய தினம் மகாபாரத சொற்பொழிவினுடைய தொடரை ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி, சைவ பெருமக்களுக்கு ஒரு சிறந்த நாள். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்குரிய ஒரு மிகச்சிறந்த நாட்களிலே ஒன்று இந்த ஆடி வெள்ளி. இந்த தினத்திலே உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கைகூட வேண்டும் என்று அடியேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். காட்டுக்குள்ளே பாண்டவர்கள் வந்த வரலாற்றை தொடங்கியிருந்தேன் இறுதியாக. அப்படி பாண்டவர்கள் காடகவனத்துக்குள்ளாலே உள்ளுக்கு வந்தவுடனே அவர்களை தேடிக்கொண்டு அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்தார்கள். எல்லாரும் துன்பப்பட்டார்கள். இந்த சூதாட்டத்தினாலே நாட்டையெல்லாம் இழந்து விட்டார்கள் என்கிற கவலை. கண்ணன் வந்தான். கண்ணனும் ஆசி கூறினான். சூரிய பகவானுடைய திருவருளோடு அட்சய பாத்திரத்தை பெற்றார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் சென்ற தொடரிலே குறிப்பிடப்பட்ட வரலாறுகள். வியாச பகவான் தோன்றினார். வியாச பகவான் தோன்றி பாண்டவரிடத்திலே சொன்னார், துன்பம் எல்லாருக்கும் இயற்கை, விதி பெரியது, அந்த விதியை வெல்ல முடியாது. அதன்படி இப்பொழுது நீங்கள் காட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த காட்டு வாழ்க்கையை பயனுடையதாக மாற்ற வேண்டும். காட்டு வாழ்க்கையை பயனுடையதாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு பெரிய தத்துவம். ஒவ்வொரு காலகட்டத்திலே இன்பமோ துன்பமோ வரும். அந்த காலங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம். எனக்கு இதை சொல்லுகிற பொழுது இந்த 95ஆம் ஆண்டு நினைவு வருகிறது. சிலவற்றை மறக்க முடியாது. எல்லாரும் இடம்பெயர்ந்து போனோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தது வடமராட்சி. வள்ளிபுரத்து ஆழ்வார் கோயிலுக்கு அருகிலே இருக்கிற ஒரு பிராப்தம். அந்த 6 மாத காலமும் வள்ளிபுரத்து ஆழ்வார் கோயில் ஆலய வாசலிலேயே எங்களுடைய பொழுது போனது. முக்கியமான பலர் அங்கே இருந்தோம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன என்றால், விதி என்று நொந்து கொண்டு இருக்க முடியாது. விதி தன் வேலையை செய்யும். விதியை மதியால் வெல்லலாமா என்று கேட்டால் அதுவே விதியாக இருக்க வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்லுவார். அவே காலம் என்பது மாறாது. வியாச பகவான் சொல்லுகிறார், காட்டுக்குள்ளே வந்து விட்டீர்கள். இந்த காட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது உங்களுடைய வலிமையை பெருக்க வேண்டும். தன்வினையும் மாற்றான் வினையும் அறிந்து செயல்பட வேண்டும் என்பது வள்ளுவம். இது சண்டைக்கு மட்டும் உரியதல்ல. சண்டைக்கு போகிறவன் மட்டும் தன்னுடைய வலிமையையும் மாற்றானுடைய வலிமையையும் அறிந்து கொண்டு சண்டைக்கு போவது என்பது இல்லை. அறிவுபூர்வமான விடயங்களிலும் அப்படித்தான். தன்னை பற்றி அறிய வேண்டும். நமக்கு எதிரே இருக்கிறவர்களுடைய தன்மையை அறிய வேண்டும். அவற்றை சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும். இந்த சின்ன 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 விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் மனதுக்குள்ளே வைத்தாலே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு முடியாது. ஏன்னா விதி நம்மை அதன் வழி இழுத்துக்கிட்டு போகும். வியாச பகவான் சொல்லுகிறார். இதே எல்லாம் சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லுவார், அர்ஜுனா, அந்த தவத்தின் பயனாக பாசுபசாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற சிவபெருமானுடைய அஸ்திரத்தை நீ பெற வேண்டும் என்று வியாச பகவான் சொல்லி அர்ஜுனனுக்கு அதற்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரை தவம் செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றார். அர்ஜுனன் துணையோடு பாதையை காட்டுவதற்கு துணைகளை தேடிக்கொண்டு காடு மலையெல்லாம் கடந்து போகின்றான். பார்வதியினுடைய இடமாக இருக்கின்ற இமயமலை சாரலுக்கு வந்து சேர்கின்றான். அங்கே இருக்கின்ற இமைவானுக்கு ஒரு பெரிய சிறப்பு. பார்வதியை தன்னுடைய மகளாக பெற்று வளர்த்தவள். தாட்சாயினி என்கிற பெயரிலே உமையவள் தர்க்கனுக்கு மகனாக பிறந்தால். அது கந்தபுராண வரலாறு. அங்கே தக்கனுக்கு மகளாக பிறந்து பட்ட துன்பத்தினாலே தன்னுடைய பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு
அடுத்த பிறப்புக்கு வருகிறாள். அதான் பார்வதி. அந்த பார்வதி பிறந்த இமயத்துக்கு வந்தான். அதனுடைய புனிதத்தன்மையை உணர்ந்தான். எப்போவுமே ஒரு இடத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த இடத்தினுடைய புனிதம், இது எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கப்பட்ட இடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறீர்கள், முருகப்பெருமானை நினைத்து வழிபாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள்னா இந்த பகுதியினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆசிரமத்தினுடைய சிறப்பு என்ன? ஆசிரமத்தினுடைய சிறப்புன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ பொதுப்பணிகள். அன்னதான பணி என்பதை விட அதற்கு அப்பாலே நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் இந்த ஆசிரமம். எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள், முருகனுடைய திருவருளாலே ஒவ்வொரு நல்ல காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மம் செய்வதற்கு தடை கிடையாது, தர்மம் செய்யலாம். அந்த தர்மம் சரியான இடத்துல போய் சேருவார். அப்படி சேருகிற பொழுது தான் அதற்கு பெருமை. அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு பெருமை இல்லை. இதெல்லாம் திருவிழா காலம். இந்த திருவிழா காலத்திலே நான் பார்க்குறேன், என்னுடைய யாழ்ப்பாணத்திலே உள்ள என்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே இந்த கேரளாவில் இருந்து வந்திருக்கின்ற இந்த கண்ட மேளம், கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே இருக்கிறார்கள் திருவிழாக்களுக்கு. இப்போ அவருடைய இப்போ நாதஸ்வரம் போவது போல இந்த கண்டமேளம் இப்பொழுது போகிறது. அவர்கள் தங்களுடைய தொழில்நாடு இங்கே வந்திருக்கிறார்கள், அது வேறு விடயம். நம்முடைய தன்மைகளை பார்க்குற இந்த கண்டமேளத்தையும் கொண்டு போயிட்டு நாதஸ்வர கோஷ்டியிலே ஒரு 4 கோஷ்டியை பிடிச்சு இது எல்லாம் அங்கே ஆலயங்களில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை எப்படி சொல்கிறது, கலை நிகழ்வா அல்லது களியாட்டமா? இது ஒரு வேதனை. ஆனால் இப்போ ஒரு காரியம் ஆலயங்கள் திருவிழாக்களே நடக்குது. நானும் யோசிக்கிறது, என்னடா இப்போ எல்லாம் செய்கிறார்கள் என்று. இப்போ அது தேவையாக போயிட்டு என்னன்னா, மத்தியானம் ஒரு அன்னதானம், மத்தியானம் சாப்பாடு போட புறப்பட்டு விட்டார்கள் எல்லா கோயில்களிலும். அது குறையல்ல. இப்போ டின்னரும் கொடுக்குறார்கள். மத்தியான சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு டின்னர் அதுவும் நடக்குது. என்ன காரணம் என்று கேட்டால், எல்லாம் அன்பாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா அது பிள்ளையே இல்லை. இது என்ன காரணம்னா, இதை வச்சுக்கிட்டு தான் அங்கே சனத்தை வர பண்ணணும். டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு மகளிர் எல்லாம் கோயிலுக்கு வர வேணுமென்னா அதுக்கு வழி என்னென்னா சாப்பாட்டை கொடுக்கணும். சாப்பாட்டை கொடுத்து அது வழிபட்டுகிறார். ஆனால் இங்கே நடக்கிற பணி அப்படி அல்ல. இங்கே நடக்கிற பணி உண்மையாக தேவைப்படுகிறவனுக்கு போய் சேருகிற பணி, சிறப்பான கல்வி பணி. நான் யாரையும் மேம்படுத்துறதுக்காக நான் இதை சொல்கிறது இல்லை, லேசில் சொல்கிறதும் இல்லை. அது கல்வி பணி என்பது மிகச்சிறந்த பணி. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாகும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கல்வி பணியை போல உணவு. எல்லாரும் சொல்லுவார்கள், சன்னதிக்கு போனால் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு வரலாம். முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தால் இங்கே சாப்பாடு ஒரு ஒழுங்குக்குட்பட்டு, ஒரு நியதிக்குட்பட்டு இங்கே அழகாக நடக்கிறது. இதுதான் தொண்டு. அந்த வகையிலே செயற்பட வேண்டும். இங்கே பார்வதி தோன்றிய வரலாறு அதுதான். அது மிகப்பெரிய வரலாறு. கந்தபுராணம் எல்லாம் வழிபட்டான் அர்ஜுனன். வழிபட்டு விட்டு கைலியங்கிரியை நோக்கி செல்ல வேணும். காட்டு பாதை, காடுகளும் மலைகளையும் கடந்து அந்த கைலையிலே இன்றைக்கும் கைலாசம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற காலம் இது எல்லாம் சொல்லுவார். அங்கே ஒரு இடத்தை தெரிவு செய்து பஞ்சாகினி என்று சொல்லப்படுகிற அக்னியை வளர்த்து அதற்கு நடுவிலே போய் அர்ஜுனன் நின்று ஒற்றை காலிலே ஒரு காலை நிலத்திலே ஊன்றிக்கொண்டு மற்ற காலை அந்த நிற்கிற காலினுடைய துணையிலே வைத்தது. ஒரு வழிபாட்டு முறையினுடைய உச்சமான ஒரு தவ நிலை அது. ஒற்றை காலில் நிற்கிறது, 2 கையையும் மேலே விண்ணை நோக்கி உயர்த்துறது. உயர்த்தி பேலன்ஸ் பண்ணி நின்று பாருங்க. நீங்கள்
அது ஆசனத்திலே ஒன்று. அப்படி நின்று பாருங்கள், நம்மாலே ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஒற்றை காலிலே கையை உயர்த்தி கொண்டு சிவபெருமானை நினைத்து கடும் தவம், கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்கின்றான். நான் சென்ற பேச்சிலே இந்த தியானம் பண்ணுறதனுடைய சிறப்புகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். கடும் தவம் செய்தான். அக்னி பகவான் அப்படியே சுட்டி பஞ்சாகினி. அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு நண்பனாக இருந்த காரணத்தினாலே அக்னி அர்ஜுனனை சுடவில்லை. கடும் தவம் செய்கிறான். இப்படி தன்னுடைய அர்ஜுனன் தவம் செய்வதை தேவலோகத்து அரசனான இந்திரன் நினைத்து பார்த்தான். இந்திரனுடைய மகன் தானே அர்ஜுனன். இந்திரனுடைய அருளினாலே பிறந்தவன் தான் அர்ஜுனன். அப்போ தன்னுடைய மகன் கடும் தவம் செய்கிறானே, அதுவும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறானே. சிவபெருமானை நோக்கி தவம் செய்வது என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் புராணங்களை எல்லாம் படித்தீர்களே ஆனால் பொதுவாக பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தவர்கள்லாம் அதிகம், பிரம்மாவை நோக்கி தவம் செய்தவர்கள்லாம் அதிகம். சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு. கடும் தவம் இயற்ற வேண்டும். அர்ஜுனன் நினைக்கிறான், என்னுடைய மகன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான், இவனுக்கு தவ வலிமை இருக்கிறதா, மனோதிடம் இருக்கிறதா என்று அறிய நினைத்தான். அறிய நினைத்து வியாழ பகவானுடைய ஆலோசனையோடு, இந்திரனுக்கு குரு வியாழ பகவான், வியாழ பகவானுடைய ஆலோசனையோடு என்ன செய்கிறான், தேவமாதர்களை அழைக்கின்றான். இந்திர சபையிலே இருக்கிற தேவமாதர்கள் ஊர்வசி, மேனகை, திலோத்தமை அத்தனை பேரும் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அர்ஜுனன் தவம் செய்கிற போய் இடத்திலே இருந்து கொண்டு அர்ஜுனனை தவத்திலே இருந்து குழப்ப வேண்டும். எப்போவுமே இந்த பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதுக்கு அர்த்தம் வேறு. நாம் சொல்கிற, நாம் நினைக்கிற மனத்திலே இருக்கிறது வேறொரு கருத்து. ஒரு பெண்ணாலேயே நல்லவற்றை ஆக்க முடியும், நல்லது அல்லாதவற்றை அழிக்க முடியும். இதுதான் அந்த ஆவதும் அழிவதும் என்று சொல்லப்படுகிற அந்த சொற்களுடைய வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லமை அந்த பெண்ணிடத்திலான் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை செய்பவளும் அந்த பெண் தான். குடும்பத்தை அழிச்சிட்டு போகிறவளுன்னு நாம் பொருள் கொள்வது பிழை. குடும்பத்தை அழிச்சிட்டு போகிறது இல்லை, குடும்பத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவற்றை அழிக்கிறவள். அதுதான் அந்த பெண்ணுடைய வல்லமை. அது அந்த பெண்ணுக்கே வருகின்ற மாபெரும் சக்தி. அதான் இந்த சமயம். இந்த சமயங்களிலேயே நம்முடைய இந்து சைவ சமயம் பெண்ணுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறது. பெண்ணுக்கு அவ்வளவு உச்சக்கட்ட சிறப்பை கொடு. நாம் அதில் தெரிந்து கொள்வது இல்லை. தெரிஞ்சு கொள்ளாதால் வருகிற வினை. இந்த பெண்களை அனுப்பி வர்றான். என்னத்துக்கு அனுப்பி வைக்கிறான்? இவனுக்கு தவ வலிமை இருக்கிறதா அதை பரிசிக்க வேண்டும். கூடவே மன்மதனையும் அனுப்புகிறான். எல்லாரும் வருகிறார்கள். இங்கே வந்தால் இங்கே கட்டும் தவத்திலே ஒற்ற காலிலே நின்று கண்ணை மூடிக்கொண்டு கையையும் உயர்த்தி கொண்டு தவம் இருக்கிறது. இந்த பெண்கள் வந்தார்கள். அப்தரச பெண்கள் வந்து என்ன செய்தார்கள், தங்களுடைய காரியத்தை தொடங்கினார்கள். என்ன? கிளி ஊட்டுறது, இவனை எப்படியாவது காமவசப்படுத்துவது, காமவசப்படுத்தி அந்த உணர்வை ஏற்படுத்தி தவத்திலிருந்து அவனை தவ நிலையில் இருந்து மாற்றுவது. அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் அந்த பெண்கள் செய்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விடயம். ஒரு பெண் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய சமயம் சொல்லுகிறது. அதான் இப்போ நவீன பெண்களுக்கு வருகிற கோபம். ஆண்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எங்களுக்கு மட்டும் அச்சம் மடம் ஞானம் பைப்பு என்று இதெல்லாம் சொல்லி எங்களை குழப்பி எங்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அப்படி இல்லை. உங்களுக்கு காவல் கொடுத்த சமயம் சைவ சமயம். உங்களுக்கு ஏற்பட இருந்த அழிவு ஏன்னா இயற்கை ஆண் பெண்ணுன்னு ரெண்டை படைச்சிட்டு, ஆண் பெண்ணாக மாற முடியாது, பெண் ஆணாக மாற முடியாது. ரெண்டுமா இருந்தால் அது வேறு நிலை.
அது ஒன்றும் மாற்ற முடியாது. பெண்ணுக்கு சில நியதிகளை கொடுத்து மாபெரும் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து இந்த உலகத்திலேயே ஒரு அம்சத்தை படைத்து வச்சிருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியிலே குழப்பமடையாமல் சரியாக போக வேண்டும். அந்த வாழ்க்கை நெறியிலே குழப்பமடைந்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்குகள் அதில் எல்லாத்துலேயும் படம் போட்டு எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த நெறியோடு வாழ்கிறவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கிறது, என்றைக்கும் சிறப்பு தான். இந்த பெண்கள் முயற்சி பண்ணுறார்கள். இந்த வரலாறு நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்லும். வரலாறுகளை படிப்பது, புராணங்களை படிப்பது எல்லாம் ஏன் என்று சொன்னால் இதற்காகத்தான், நல்லவற்றை தெரிந்து கொள்ள, வேறொரு காரணம் இல்லை. அதை சொல்லுகிற பொழுது இந்த புராணங்களும் இதிகாசங்களும் என்ன செய்திருக்கிறதுனா கொஞ்சம் இனிப்பு பூசி நமக்கு கொடுத்துருக்கிறது, அவ்வளோதான். என்ன இனிப்பு பூசின்னா நம்ம வாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஆர்வம் வர வேண்டும். அப்போ இந்த ஆர்வத்தை எப்படி கொடுக்கலாம்? சில கற்பனைகளை வகுத்தார்கள். சில கற்பனைகளை வகுத்து அந்த கற்பனைகளுக்கு கூடாக இந்த கதைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் நெடுக சொல்வது அதுதான். ராவணனுக்கு 10 தலைன்னா யாரும் நம்புவானோ? யாரும் நம்ப முடியாது. 1000 தலை ராவணேஸ்வரன் ஒன்று இருக்கு, அது உத்தராகண்டத்தில் வருகிற பகுதி. அது ஏனென்னா நமக்கு அந்த வடிவத்தினுடைய கோரத்தன்மையை காட்டுவதற்காக. சாதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு 2 பல்லு நீட்டிக்கின்றிருக்குதுன்னா அந்த கோரத்தன்மை வந்து விடுது இல்லவா? அவர் 2 பல்லு நீட்டிக்கின்றிருக்குதுன்னா அரக்கன்னு பேர் வச்சான். அப்போ நமக்கு அந்த 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 பாடத்தை சரியாக போட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட வடிவங்கள். இந்த பெண்கள் ஆடினார்கள், பாடினார்கள், சலங்க ஒலி கேட்டது, அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். பற்றாக்குறைக்கு இந்த மன்மதன் வந்தான். நமக்கு இந்த ஆண்களுக்கு கெடுதியை ஏற்படுத்துகிறவன் யாருன்னா மன்மதன். மன்மதன் வந்தான். மன்மதன் இட்டு 5 பானங்கள், மலர்பானங்கள் என்று சொல்லுவது அதுதான் காமபானம். அந்த பானங்களை ஏவுவது அது நம்முடைய உறுப்புகளை தூண்டுகிற ஒரு நிகழ்வு. உறுப்புகளை தூண்டுவதற்காக, நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவியை தூண்டுவதற்காக விடப்படுவது தான் அந்த அம்பு. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக அதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் வந்துட்டு, அது சரியானது என்னும் சொல்லி விளக்கம் வருகிறது. அதை அந்த காலத்தில் கற்பனையில் வடித்தான். மன்மதன் அம்புவழியெல்லாம் விடுறான். மன்மத பானம் என்று சொல்லுகிறோமே, ஒன்றும் அர்ஜுனனை ஒன்றுமே செய்ய, அவன் அப்படியே நிஷ்டையில் இருக்கிறான். அப்போதான் மன்மதன் நினைச்சான், நான் ஏற்கனவே ஒருக்க சிவபெருமானுக்கு அம்பு விட்டு அடிவேன் நாள். எங்கே வருது? கந்தபுராணத்தில் வருகிற வரலாறு. இவர் சிவபெருமான் நிஷ்டையிலே இருந்தார். அந்த நிஷ்டையை குழப்புவதற்கு இதே இந்திரன் மன்மதனை அனுப்பி வச்சார். மன்மதன் அங்கே போய் சிவபெருமானுக்கு அம்புகள் விட நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து வந்த அக்னியினாலே மன்மதன் எரிந்து சாம்பலானான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது கந்தபுராணம். இப்போ அதை யோசிக்கிறான். இப்போ யாருக்கு எதிராக அம்பு விடுகிறேன்? சிவபெருமானை நினைத்து கடும் தவம் செய்கிற ஒருவனை நோக்கி. சிவபெருமானுக்கு அம்பு விட்டதுக்கே அவர் நம்ம எரிச்சிட்டார். இப்போ தன்னுடைய அடியவருக்கு ஒரு ஆபத்து வரும்னா பார்த்துக்கிட்டு இருப்பார். எப்பவும் அதான் பாருங்கள், நமக்கு துன்பம் வருகிற பொழுது ஆண்டவனை நினைக்கிறோம், ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுகிறோம், பிறகு நொந்து கொள்ளுகிறோம். என்ன நொந்து கொள்கிறோம்? நான் இவ்வளோ பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறேன், இவ்வளோ எல்லாம் போகிறேன், இத்தனை தேங்காய் அடித்தன், மாங்காய் அடித்தன், ஒன்றும் சரி வருது இல்லை, கடவுள் நமக்கு கண் திறக்கிறார் இல்லைன்னா அவர் திறப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நமக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இழந்துட்டு பிரார்த்தனை பண்ணி ஒன்றுமே நடக்காது பாருங்க, ஒன்றுமே நடக்காது. ஒரு கோயிலுக்கு வந்தான். நான் சொல்லுகிற ஒரு விடயம், இப்போ நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. வந்தாராம். வந்துட்டு முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை, முருகா, என்னுடைய மகனை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஆக்கடையெல்லாம் பிடிச்சி
விசா எல்லாம் எடுத்து கனடாவுக்கு அனுப்ப போகிறோம். எல்லாம் அவர் செய்த வேலையில் எல்லோரும் ஆக்களை எல்லாம் பிடிச்சி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, விசா எடுத்தாச்சு, டிக்கெட் போட போகிறோம். இப்போ முருகன்ட்ட வந்திருக்கிறார். என்னதுக்கு வந்திருக்காருன்னா, முருகா அவனை கவனமாக கொண்டே கனடாவில் சேர்த்துட்டு என்றால் அவன் அனுப்புகிற முதல் சம்பளத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணும். இதுதான் நம்முடைய பிரார்த்தனை. நல்லா நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நாம் நினைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த அடிப்படையை கொண்டதா இல்லையா? நானே முயற்சி பண்ணி, நானே எல்லாரையும் சந்தித்து, நானே எல்லாம் செய்து, நானே டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன், போக வேண்டியதுதான். அப்புறம் என்னதுக்கு அவர்கிட்ட வந்து நின்று நீ ஹெல்ப் பண்ணுன்ற? இதுதான் இப்போ நம்முடைய பிரார்த்தனை. எல்லாத்தையும் நம்மால் செய்ய முடியுமென்றால் மற்ற மிச்சத்தையும் நாம் செய்ய வேண்டியதானே. ஆண்டவன் மீது ஒரு நம்பிக்கையோடு சேர்க்கொள்ள வேண்டும். அதுக்கும் பிறகு லஞ்சம் வேற கொடுக்கறது. அவன் போய் கனடாவில் போய் முதல் சம்பளம் எடுத்து அந்த சம்பளம் வந்த பிறகு உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னா, முருகன் என்ன அபிஷேகம் இல்லாத இருக்கிறான். அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நேரம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. திருச்செந்தூர்ல எல்லாம் போய் பார்த்தால் பாலாக ஊற்றிக்கொண்டு இருக்காங்க. அப்படி ஊற்றி கொண்டிருக்கிறாள். 6 போல பாய்கிறது. அதெல்லாம் நாத்திகம் பேசுகிறார்கள். ஐயோ இவ்வளவு பாலையும் மக்களுக்கு கொடுத்தா குடிப்பார்களேன்னு ஒரு நாத்திகம். கண்ணதாசனும் அதை சொல்லியிருக்கிறான். பிறகு அதே கண்ணதாசன் போய் அதே கோயிலில் போய் பால் அபிஷேகம் பண்ணதும் வரலாறு. ஆகவே மக்களாகிய நீங்கள் என்ன செய்யத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். நானும் பிரார்த்தனையை ஒழுங்காகத்தான் செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை செய்து எதுவும் நடக்க போகிறது இல்லை. நம்பிக்கையை வளருங்கள். ஆண்டவன் நமக்கு துணை செய்வான். விதிவழி போனாலும் ஆண்டவனுடைய அருள் அந்த விதிவழி போகிற பொழுது ஏற்படுகிற துன்பத்தை நீக்கும். இந்த மகாபாரத வரலாறு. மன்மதன் யோசித்தான், இனி நின்றா பிள்ளைன்னுட்டு என்ன செய்தான்? அந்த இடத்தை விட்டு விலகினான். மன்மதனோடு வசந்தமும் போனது என்பார்கள். இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தார்கள், இனி நமக்கும் ஆபத்து. எல்லாரும் போய் இந்திரனிடத்தில் முறையிட்டார்கள். ஒன்றும் நடக்க இல்லை, ஒன்றுமே நடக்க இல்லை. இதில் என்ன மகாபாரதத்துக்குள்ளே இந்த இடத்திலே மறைத்து வைத்து பேசப்பட்டிருக்கிற வரலாறு என்றால், இந்திரன் எப்படிப்பட்டவன்? காமத்தினாலே பல தவறுகளை செய்தவன். காமத்தினாலே பல தவறுகளை செய்தவன் இந்திரன். அவனுடைய மகன் அர்ஜுனன், அவனும் போற இடங்களெல்லாம் திருமணங்களை செய்து கொண்டவன் என்கிற வரலாறு பார்த்தோம். அப்போ இந்த பெண்கள் மீதான மோகத்தை கொண்டிருந்த இந்த 2 பாத்திரங்களுக்கூடாக நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை வைத்தார். அவ்வளவு காம உணர்வோடு இருக்கக்கூடியவன் அர்ஜுனன். அவன் அந்த காமத்துக்குள்ளே போகாமல் ஆண்டவனை நினைத்தான். அப்போ அந்த இறைவன் என்று சொல்லப்படுகிற அந்த பரம்பொருளை நினைக்கிறவனுக்கு இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் வராது. இந்த அடிப்படையை கொண்டு வந்து சொல்லுவதற்கு மகாபாரதத்திலே வந்த இடம்தான் இந்த இடம். சும்மா கதைப்போக்கில் பாவப்படாது. இந்திரன் பார்த்தான், என்னடா ஒன்றுமே நடக்க முடியலையே, அப்போ நான் போய் ஒரு என்னுடைய மகனை பார்த்துட்டு வாரேன்னு இந்திரன் புறப்பட்டான். வயோதிப வடிவத்திலே வருகின்றான். இங்கே தவத்தில் இருக்கிறான். வந்து அர்ஜுனிடத்தில் கேட்டான், என்ன காரணம் இப்படி ஒத்த காலில் நெருப்புக்குள்ளே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம் தெரியாத மாதிரி கேட்குறான். அர்ஜுனன் சொல்லுகிறான், சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன்னா. இவன் என்ன செய்தான்? வாய் விட்டு சிரித்தான். நக்கல் சிரிப்புன்னு சொல்லுவார்களே, அந்த சிரிப்பு சிரித்தான். ஏன் சிரித்தான்னா சொல்கிறான், 4 மறைகளினாலும் அறிய முடியாத பொருள் சிவம். 4 மறைகளினாலும் அறிய முடியாத பொருள் சிவம். வேதத்திலே சிவபெருமான் இருக்கிறார் எல்லாரும் சொல்லுகிறது. எங்கடா இருக்கிறார்னு கேட்டால் காஞ்சி பெரியவர் சொல்லுவார், அந்த இருக்கிறார். அந்த இருக்கிறாருன்னா இங்கே அங்கே போகிறது, அங்கே போயிட்டு நின்று இங்கேயா நிற்கிறாருன்னா இல்லை, அங்கே இருந்து அந்த நிற்கிறார். அப்போ சிவபெருமான் நம்முடைய அந்த பரம்பொருள் எங்கே இருக்கிறாருன்னா இருக்கிறார், அந்த இருக்கிறார். இதைத்தான் இப்போ இங்கே சொல்ல, 4 மறைகளினாலும் அறிய முடியாதது சிவம்.
4 மறைகளினாலும் அறிய முடியாத சிவம். பேரொளி, ஓசை ஒளியாய் ஆனாய் நீயே என்று சொல்லப்படுகிற அந்த தேவாரத்தினுடைய தத்துவம் தான் ஒளி வடிவம். அந்த பேரொளியை காண முடியாது. அப்படி இருக்க நீ இந்த தவம் செய்து ஒற்றைக்காலிலே நின்று கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறாயே, நீ சிவபெருமானை அடைந்து விடுவாயா? உன்னால் முடியுமா? இப்போ நாம் இந்த வரலாற்றை நம்மோடு பார்க்கணும். நம்மகிட்ட யாராவது நாம் ஒரு முயற்சி பண்ண தொடங்குறோம்னு வைப்போம். முயற்சி பண்ண தொடங்க 2 பேர் வருவான், வந்து இது சரி வராத போடணுன்னு நீ படுத்துக்குவ. இது சரி வராது அண்ணா, சரி காணும் விளைஞ்சது வந்து உட்கார்ந்துருவோம். அதே போல தான் இப்போ இங்கே இந்திரன் சொல்லுகிறான், இதெல்லாம் சரி வராது. நமக்கு ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள வேணும். பொதுவாக நான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு தான் இது வேணும். பொதுவாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் நண்பனாக இருக்கிறவன் அந்த காரியத்தினுடைய சரி பிள்ளைகளை ஆராய்ந்து கொண்டு அவனுக்கு உதவி, அவனை என்கரேஜ் பண்ணி கொடுக்கும். நீ பயப்படாதே, இப்போ ஒருக்க தோத்துட்டாலும் 2ஆம் தரம் நீ சரியாக வரும். இந்த பரீட்சைக்கு போகிற மாதிரி சில பேர் பரீட்சையில் முதல் தடம் தோல்வி, 2ஆம் தடவும் தோல்வி, 3ஆம் தடம் பரீட்சை எழுத போகிறார்கள்னு வச்சுக்கல. உடனே சொல்லிடுவார்கள், அரைவாசி சொல்லிடுவார்கள், 2 தரம் உனக்கு சரி வர இல்லைடா, அப்புறம் ஏன் 3ஆம் தரம் முயற்சி பண்ணுறேன், வேறு ஏதாவது போய் வேலையை பாருங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு 3ஆம் தரம் பரீட்சை எடுத்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணாக்கள் இருக்கிறார்கள். முதல் தடம் தோல்வி, 2ஆம் தடம் தோல்வி, விட்டாமல் 3ஆம் தடம் முயற்சி பண்ணி மருத்துவக் கல்லூரியிலே போய் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவை மனம் உடையக்கூடாது, முயற்சி திருவினையாக்கும். அப்போ இந்த மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலை நீ அவங்களுக்கு எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்லை, அவையில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும், நல்லா படித்து நல்லா வர வேண்டும்னு வாழ்த்து சொல்லணும். நான் சொல்கிறேன், இது இந்த கொலைசிப்புக்கு மட்டும் இல்லை, அது இந்த பிள்ளைகளை துளைக்கிறதுக்குன்னே இலங்கையில் நடக்கிற ஒரு பரீட்சை. என்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் சொல்லிட்டு அதற்கும் முயற்சி பண்ணுகிறார்கள் அந்த பரீட்சையை நிறுத்த வேண்டும் என்று. காரணம் கோபம் அல்ல, இது பெற்றாருக்கிடையிலே நடக்கிற போட்டி பரீட்சை, பிள்ளைகளுக்கு இடையில் நடக்கிற பரீட்சை அல்ல. இந்த பெற்றார், பக்கத்து வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, சொந்தக்காரனுக்கு ஏற்படுகிற பிரச்சனையினாலே அந்த பிள்ளைகளுடைய இது ஒரு ஆய்வே செய்திருக்கிறார்கள். நான் சிரிப்புக்கோ வேடிக்கைக்கோ சொல்ல இல்லை, ஆய்வே செய்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய மனோ நிலையில பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று. ஆகவே சரியானவற்றுக்கு நாம் சரியான முறையிலே அதற்கு ஆதரவுகளை கொடுக்கவும். இந்திரன் சொல்கிறான், உனக்கு இதெல்லாம் ஒன்றும் சரி வராது, சிவபெருமான் உனக்கு வரப்போகிறது இல்லைன்னொன்னே அர்ஜுனன் சொல்லுகிறான், என்னுடைய உயிர் உள்ளவரை நான் இந்த தவத்தை மேற்கொள்வேன், என்னுடைய முயற்சி வெற்றி பெறாவிட்டால் இந்த பஞ்சாகினியிலேயே நான் இறந்து விடுவேன், ஆனால் முயற்சியை விட மாட்டேன். என்று சொன்ன உடனே இந்திரன் தன் வடிவத்தை காட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணான், நீ முயற்சி பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும். இதைத்தான் நான் இப்போ சொன்னேன் இவ்வளோ நேரம். அப்போ அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இப்படி அக்னி குண்டத்துக்குள்ளே இருந்து அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருக்க கைலையங்கிரியிலே உமாதேவியார் சிவபெருமானிடத்தில் போய் சொல்லுகிறார், இப்படி ஒரு அன்பன் அர்ஜுனன் நெருப்புக்குள்ளே நின்று இப்படி கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறானே, இவ்வளவு காலமாக நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறா? தான் அம்மா, தாய் உள்ளம் என்பது அதுதான். தந்தை உள்ளம் கொஞ்சம் இறுக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பா அம்மான்னு வருகின்ற பொழுது அப்பாவுக்கு ஒரு கடமை, அம்மாவுக்கு ஒரு கடமையெல்லாம் வகுத்து வைத்தார்கள். நம்முடைய இந்த தமிழ் மக்களுக்குள்ளே இருக்கிற சிறப்புகள் எல்லாம் இதுதான் பாருங்க. இதை நாம் உணர்வும் இல்லை. அப்பாவை படைத்தான், அப்பாவை கொஞ்சம் இறுக்கமான ஆளன் நான்,
அம்மாவை கொஞ்சம் மென்மையான ஆட்கள் என்று வச்சார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. எத்தனையோ வீடுகளில் பார்க்குறோம் அல்லவா, பிள்ளைகள் என்ன செய்வார்கள், ஏதோ ஒரு காரியம் பார்க்க வேணுமுன்னா அம்மாட்ட தான் போவாங்க. அம்மாட்ட போய் காலை கையை பிடிச்சி, சரி நீ கொஞ்சம் பொருள் அப்பா போகட்டும் பார்க்க வேணும். ஏன் போகட்டும் பார்க்கணுன்னா காசு கொடுக்க. அப்பா கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பார், காசு கொடுக்க மாட்டார். ஏன் எதுக்குன்னு கேட்பார். அப்படி கேட்காவிட்டதனுடைய பலனைத்தான் இப்பொழுது யாழ்ப்பாணம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதையும் திண்ணமாக நினைச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பு இல்லாமல் போன காரணத்தினாலே தான் இன்னைக்கு இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி கட்டுப்பாடு அற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. அந்த காலத்துலனா பயம் பாருங்க. யாருக்கு பயம்? அப்பா அம்மாவுக்கு இல்லை, மாமாவுக்கு தான் பயம். பயம் முழுக்க முழுக்க மாமாவுக்கு தான். இப்போ மாமாவையே பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படி ஒரு காலம் வந்துட்டு. இப்போ வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைக்கு மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் யாருக்காவது தெரியுதா? ஒன்றும் தெரியாது. அப்போ கட்டுப்பாடு இல்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. நாங்கள் அந்த காலத்தில் வடமராட்சியிலே வந்து கல்வி கற்கின்ற பொழுது சயின்ஸ் அகாடமி நெல்லியடி இரவு கடைசி பஸ் மட்டும் நிற்போம். நின்று தான் அப்புறம் போகிறது. பார்த்தா அந்த நேரம் பெற்றார் எல்லாம் வந்து நிற்பார்கள். பிள்ளைகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து கண்டித்து வளர்த்தார்கள். இன்றைக்கு அந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அந்த தன்மைகள் வளர்க்கப்பட வேண்டும். அம்மா அப்பாவுடைய உறவு முறை என்று சொல்லப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. அர்ஜுனன் தவத்தை பற்றி உமையவள் சொல்லுகிறார் பார்வதிக்கு, உன்னை நினைச்சி இப்படி கடன் தவம் செய்கிறானே, அவனுக்குரிய அருளை கொடுக்கக்கூடாதான்னு சிவபெருமான் சொல்லுவார். அவனுக்குரிய நேரம் வந்துட்டு, இனி அவனுக்குரிய பலாபலன்களை நான் கொடுப்பேன், கொஞ்சம் பொருள் என்று சிவபெருமான் சொல்ல, இங்கே துரியோதனுடைய சபையிலே ஒரு ஒற்றன் வருகிறான். ஒற்றன்னா தூது சொல்லுகிறவன், போய் எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாம் அறிஞ்சு வந்து சொல்கிறவன். ஒற்றன் வந்து துரியோதனுக்கு சொல்லுகிறான், அர்ஜுனன் கடும் தவம் செய்கிறான், சோர்மானை நோக்கி தவம் செய்கிறான், பாசுபசாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற பெரிய அஸ்திரத்தை பெறுவதற்காக. அந்த ஒரு அஸ்திரத்தை அவன் பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் துளைஞ்சீங்க. கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்கிற தகவலை கொடுத்த உடனே இந்த துரியோதனாதியர்கள் எல்லாரும், இந்த கெட்ட மனம் உள்ளவனுக்கு அந்த கெட்ட எண்ணம் தான் பாருங்க இருக்கும். அதில் இருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம். உடனே ஒரு திட்டம் போடுகிறார்கள். திட்டம் போட்டு மூகாசுரன் என்று அழைக்கப்படுகிற அசுரன், இவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அசுரன், கொடிய அரக்கன், அவனை அழைக்கிறார்கள். அழைத்து தவம் செய்கிற அர்ஜுனனுடைய தவத்தை நீ எப்படியாவது குழப்பவன். மூகாசுரனுக்கு கட்டளையை பிறப்பித்து அனுப்பி வைக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? பன்றி வடிவம் எடுக்கிறான். பன்றி வடிவத்தில் காட்டுக்குள்ளே போய் எப்படியாவது இந்த அர்ஜுனனை குத்தி கொள்ள வேணும். பார்த்து கொண்டு பாரா. அதான் நான் இப்போ இன்று முழுவதும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விடயம். நமக்கு துன்பம் வருகிற பொழுது நிச்சயம் ஆண்டவன் வருவார். ஏதோ ஒரு வடிவத்தில் வருவார். ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு தேவையானது நடக்கும். அதற்கு தேவை நம்பிக்கை. சிவபெருமான் சொன்னார், மூகாசுரன் பன்றி வடிவம் எடுத்து வருகிறான், இவன்கிட்ட இருந்து அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும். சிவபெருமான் வேடுவனாக வடிவம் எடுக்கிறார். உமையவள் சொல்கிறாள், நானும் அர்ஜுனனை பார்க்க வேண்டும். அதே ஒரு தனி வரலாறு. உமையவளும் புறப்படுகிறார். அங்கே உள்ள தேவகணங்கள் எல்லாம் வேடுவர்களாக மாறுகிறார்கள். உமையவள் என்ன செய்கிறாளா, அதுக்குள்ளே ஒரு நயத்தை வைப்பாள். புறப்படுகிற பொழுது தன்னுடைய கடைக்குட்டி முருகன், அந்த முருகனை தூக்கி இடுப்புகளை வச்சுட்டான். இந்த வேடுவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா தெரியும். பெண்கள் அந்த இப்படி போடுற இந்த தீ உள்ளுக்கு இப்படி ஒரு குழந்தை வச்சுருப்பார். அந்த குழந்தை காலை நீட்டிக்கின்னு தங்கி கொண்டிருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் சொல்லுகிற பொழுது எனக்கு என்னுடைய பாடசாலை வாழ்க்கை காலத்திலே படித்த ஒரு கதை ஞாபகம் வருகிறது. அந்த காலத்தில் இருந்த கதைகள் இப்போ கதைகள் இல்லை, அவ்வளவும் கன்றாவி.
இதில் படித்தா இப்போ இங்கே ஒருத்தரும் உருப்பட போகிறதில்லை, இப்போ படிக்கிறதும் இல்லை. லைப்ரரியெல்லாம் நித்திர போச்சு. ஒரு லைப்ரரியிலேயும் ஒருத்தரும் புத்தகம் எடுத்து போகிறோம் இல்லை. அப்படி புத்தகம் எடுக்கணும்னா அந்த வயோதிபர்களாகிய நாங்கள்லாம் போவோம். போய் திருப்பி திருப்பி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பெரிய புராணத்தையும் எடுத்து படித்து கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கல. இளம் சந்ததி போகிறது. அப்போ எங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள், அது எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், மிகச்சிறந்த தமிழ் மேதை. வரதராஜனுடைய புத்தகம், ஜெயகாந்தனுடைய புத்தகம், பார்த்தசாரதியினுடைய புத்தகம் இதெல்லாம் படிக்க வேணும், கட்டாயம் படிக்கணும். அல்லாட்டி அதை அவர் அடிப்பார். இந்த பயத்தினாலேயே இந்த புத்தகங்களை நாங்கள் எடுத்து படிச்சிருக்கோம். படிக்க வேணுமென்றதுக்காக இதை சொல்லுகிறேன். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு நினைவிலே மறக்க முடியாத நூல்கள் என்று கேட்டால், இப்போ அண்மையில் கூட ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தேன், நூல்கள் என்று கேட்டால் வரதராஜனுடைய அகல் விளக்கு மறக்க முடியாத ஒரு நூல். 2 நண்பர்களுடைய கதையை அழகாக சொன்ன புத்தகம். அதுபோல் ஜெயகாந்தனுடைய நூல்னா ஒருபடி சோறு, ஒருபடி சோறு என்று ஒரு புத்தகம். இது சொல்ல அதுதான் எனக்கு நினைவு வருகிறது. அது ஒரு ஏழையினுடைய கதை, ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பத்தினுடைய கதை. ஒரு பெண் என்ன செய்கிறாள், பிச்சை எடுக்கிறதுக்காக வருகிறாள், நடந்து வருகிறாள், மெல்ல மெல்ல நடந்து வருகிறாள். ஜெயகாந்தன் எழுதுவான், 2 கால்களில் 3 பேர் போகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ அப்படி ஒரு சிந்திக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு இப்போ நான் சொன்னது விளங்கிச்சுன்னே தெரியாது. 2 கால்களில் 3 பேர் போகிறார்கள். உங்களை போல நாங்கள் இன்னும் அப்படி இருக்கிறது. இது என்னடா இவர் எழுதியிருக்கா, இதுக்கு பொருள் கேட்பார் வாத்தியார். வாத்தியாருக்கு என்ன கேட்பார், அது என்னடா உனக்கு விளங்கிச்சாடான்னு கேட்பார். ஏன்னா அவர்கள் அதுகளெல்லாம் அப்படியே படித்து ஞாபகத்தில் வச்சிருக்கிற பெரிய மக்கள். இப்போ பயப்பட தேவையில்லை, ஏன்னா வாத்திமாருக்கே தெரியாது இப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னே தெரியாது. யாரையும் குறை சொல்ல இல்லை. இதுதான் இப்போ யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை. அண்மையிலே வந்த பரீட்சை பருவரு எல்லா மாவட்டங்களும் 70% மேலே, வடமாகாணம் தான் 65, மிச்சதெல்லாம் 70க்கு மேலே போயிட்டுது. அதுக்கு ஒரு டிபேட் வைக்கிறார்கள் இந்த ஃபோனில். ஒருத்தர் சொல்கிறான், இது இப்படிப்பட்ட இந்த கல்வி வளம் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே இல்லாமல் போவதற்கு பெற்றோர் தான் காரணம், பெற்றோர் தான் காரணம். ஒரு பகுதி ஆகியவன் அது சரிபுள்ள பிறகு பார்ப்போம். அதுக்கு நான் இப்போ வரையில் அவள் கடைசியாக என்ன ஒன்றும் விளங்க இல்லை. நாங்களும் திருப்பி திருப்பி பார்க்குறது, நண்பர்களுக்குள்ளே உள்ளாகிறது. இது என்னடா இந்த ஆள் எழுதி வச்சிருக்குது, இது என்ன பொருள்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்னண்டா, 2 காலில் 3 பேர் போனாருன்னா 2 கால், ஒன்று அந்த பெண், அடுத்தது இந்த பையுக்குள்ளே தொங்கிக் கொண்டிருந்த குழந்தை, அடுத்தது ஒரு கர்ப்பஸ்தி, வயிறு பெருத்திருக்கிறது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை. இந்த காட்சி ஜோஜ் பாருங்க, ஒரு வறுமைக்கு காரணம் என்ன என்பதை ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு உதாரணம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டுக்குள்ளே அடுப்பு பற்ற வைக்க இல்லை, அந்த வறுமைக்கு இதுவும் ஒரு காரணம். வீட்டை போய் யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் விரிவாக சொல்லவில்லை, வீட்டை போய் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் ஒரு சின்ன குழந்தை தூங்கி கொண்டிருக்கு, இன்னொரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் வறுமையை நீங்களே தேடிக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம். ஒரு படி சோறு, அவ்வளோதான் அந்த அந்த நாவலுக்கு பேர். அதில் ஒரு சின்ன இடை இது. அப்போ அந்த நாவல்கள் எல்லாம் எப்படி எங்களை சிந்திக்க வச்சது. நல்லவற்றை எடுத்து படிக்க வேணும், நல்லவற்றை படிக்க வேணும், நல்லவற்றை தெரிந்து கொள்ள பார்க்க வேணும். வெறுமனே இந்த சினிமாவுக்குள்ளேயும் இந்த ஃபோனுகள் கலாச்சாரத்துக்குள்ளேயும் போய் உங்களை மாய்த்துக்கணும். நீங்கள் அதை பாருங்கள். பொழுதுபோக்கு அது நான் எல்லாம் மறுப்பில்லை, பொழுதுபோக்குக்கெல்லாம் மறுப்பில்லை. ஆனால் அந்த பொழுதுபோக்குக்குள்ளேயும் நல்லவற்றை சிந்தித்து பார்க்கவும், நல்லவற்றை நினைத்து பார்க்கவும். உமையம்மை முருகப்பெருமானை அப்படியே தூக்கி கொண்டு வர்றான், வேடு வச்சு மாதிரி வர்றான். அவன் தலையெல்லாம் போட்டு வேடர்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
எல்லாரும் வருகிறார்கள். இந்த மூவாசுரன் பன்றி வடிவத்தில் எடுத்துக்கொண்டு வந்தவன் என்ன செய்கிறான்? அர்ஜுனன் நோக்கி பாய போகிறான். உரிமை கொண்டு போகிறது பன்றி சத்தத்தை கேட்டோன்னு அர்ஜுனன் என்ன செய்கிறான்? காண்டிபத்தை எடுத்தான். கண் மூடி திறக்கிறது கிடையில பன்றி விழுந்தது. அந்த அம்பு உங்களுடைய தலைவரனுடைய அம்பு பின்பக்கத்தால் தான் வந்தது. எனக்கு இந்த பன்றி வேண்டாம், நான் இப்போ தியானத்தில் இருக்கிறேன், இந்த மாமிச உணவுகள் எல்லாம் உட்கொள்ள மாட்டேன், நீங்கள் எடுத்துன்னு போய் எல்லாம் சாப்பிடுங்க, அது வேணாம்னு சிவபெருமான் சொல்லுவார். அப்படி இல்லை, இந்த அம்பை அடித்தது நான் தான், இந்த பன்றியை என்னுடைய அம்பு தான் அடித்தது. 2 பேருக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அந்த வாய்த்தர்க்கம் வில்போராக மாறிச்சு. அர்ஜுனனோட சண்டை பிடிச்சு பார்க்கணும்னு சிவபெருமானுக்கு ஒரு விருப்பம். அர்ஜுனனோட வில்போர், அந்த வில்போரை சொல்லிக்கணும்னா அப்படி என்ன மாதிரி எல்லாம் வருது. இப்போ நடக்கிற விளையாட்டுகள் எல்லாம் இப்போ நம்ம விஞ்ஞான வளர்ச்சியிலே எல்லாம் சொல்கிறோம் அல்லவா, பிரம்மோஸ் ஏவுகணை உலகமே கலங்கி போயிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணையை விட்டு அடித்தா என்ன நடக்கும் என்பது இப்போ அண்மையிலே யுத்தத்திலே எல்லாம் பார்த்த அந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும். இதுகள் எல்லாம் இங்கே சண்டையிலே காட்டப்பட்டிருக்கிற இந்த அஸ்திரங்களுடைய வடிவம். அது ஒப்பீட்டு ரீதியாகவே பார்க்கலாம், யுத்த காண்டத்திலே கொஞ்சம் பார்க்கலாம். ஒருத்தன் விடுகிற அம்புக்கு எதிராக மற்றவன் அம்பு விடுகிறான்றது இந்த ஏவுகணை இன்னைக்கு செய்கிற வேலைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே காட்டினார். ஆயுதங்கள் நம்மை தாக்காமல் வான்வெளி பரப்பிலே ஒரு காவல். இன்னைக்கு நாம் பார்க்குறோம் அல்லவா, ஒரு நாட்டினுடைய ஏவுகணை தாக்காமல் வான்வெளியிலே பாதுகாப்பு. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இந்த விஞ்ஞானம் சொல்றதுக்கு முதலே அந்த விஞ்ஞானத்திலே இதெல்லாம் சொன்னார்கள், கண்டுபிடித்தார்கள். விற்போர் முடிஞ்சு மற்போர் தொடங்கினார்கள். 2 பேரும் மல்யுத்தத்திலே ஈடுபட்டார்கள். மல்யுத்தத்தில் ஈடுபடுகிற பொழுதுதான் சிவபெருமானுடைய மேனி அர்ஜுனனுடைய மேனியை தொடுகிறது. ஆண்டவன் நமக்கு தொடுகையை கொடுத்து விட்டால் அவனுடைய அனுக்கிரகம் முழுக்க நமக்கு வந்துட்டுதுன்னு அர்த்தம். சிவபெருமான் அடிக்க காலால் தூக்கி எறிஞ்சாராம். வானத்துக்கு மேலே அர்ஜுனன் போக, மேலே வானத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அனைவரும் தோன்ற அர்ஜுனனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அர்ஜுனனுக்கு சிவபெருமான் எப்பவும் மெய்திகின்ற பெறுதல். இப்போ பெரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த பெரியவர்களை போய் நாம் பாதத்தை தொட்டு கும்பிடுகிறோமே, என்ன காரணம் என்ன? அது மெய்திகின்றது, பெற்றாரை தொட்டு கும்பிடுறது. இது இப்போ பிள்ளைகள் பெற்றாரை தொட வருதுன்னா பயமாக கிடக்கு. ஏன் பயமாக கிடன்னா காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவானோ, அந்த மாதிரி இருக்குது. இப்போ காலம் இப்படி இருக்குது. நான் ஒன்றையும் வியப்படுத்தி சொல்லு, காலம் பயப்படுறான். சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு உனக்கு என்ன வரம்னு கேட்டார். இப்போ அர்ஜுனன் என்ன கேட்டான் என்பதை தான் மகாபாரதம் சொல்லி இருக்கிற ஒரு புதைக்குழி. அர்ஜுனன் என்ன கேட்டான் தெரியுமா? எனக்கு பிறவி வேண்டாம்னு கேட்டான். எனக்கு ஏன்னா அந்த ஆண்டவனுடைய திருவருள் கடாட்சம் நம்ம மீது வந்து விட்டால் யுத்தம் செய்கிற சிந்தனை எவனுக்கு வரும்? அந்த ஆண்டவனுடைய பாதார விந்தங்களை நாம் தொட்டு விட்டோம், அவனுடைய பொருளை அடைந்து விட்டோம்னா வேறு என்ன? அவன் என்ன கேட்டான்? கரைக்காலமையார் கேட்டால் இரவாத இன்ப அன்பு வேண்டும், வேண்டிப்பின் வேண்டுகின்றேன், பிறவாமை வேண்டும். எல்லாரும் கேட்டார்கள் பிறவாமை. கேட்டுட்டு அந்த அம்மா தான் சொன்னா என்னன்னா, இன்னும் வேண்டும், அரபா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ஒவ்வொரு அடியவர்களும் அதைத்தான் கேட்டார்கள். இப்போ அர்ஜுனன் அடியவனா என்று சொன்னால் இந்த இடத்திலே பாருங்கள், சிவபெருமான் மெய்துகின்றடினாலே பெற்ற ஞானம், அந்த ஞானத்தினாலே அவன் என்ன கேட்கின்றான்? எனக்கு இனி பிறவி வேண்டாம். சிவபெருமான் என்ன சொல்றான்? நீ எந்த நோக்கத்துக்காக தவம் செய்தாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள், அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள். இந்த பிறவியிலே இந்த வரம் உனக்கு கிடைக்காது. அப்போ நோக்கம், அந்த நோக்கம் சரியாக இருக்க வேண்டும்.
அதை அடையிறதுக்கான வழியை நோக்கி நாம் போக வேணும். இதெல்லாம் இதுக்குள்ளே வருகிற தத்துவம். கடைசியாக பாசுர சாஸ்திரத்தை கேட்க சிவோருமானக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி தங்கத்தால் ஆன அம்பரா துணியும் அம்புகளையும் கொடுத்து அர்ஜுனனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு தேவைப்பட்ட அந்த அஸ்திரம் தான் பின்னாலே பெரும் வேலை செய்ய போகிறது. அந்த அஸ்திரத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே இந்திரன் வருகிறான். இந்திரன் வந்து தன்னுடைய மகனை இந்திர சபைக்கு அழைத்து செல்லுகிறான். அந்த இடத்திலே இன்றைய இந்த கதையை நிறைவு செய்து மீண்டும் தொடர்வோம் என்று கூறி முருகப்பெருமானுடைய திருவருளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.